முதலாளியோட எச்சையை தின்னு எங்க கிட்ட குறைக்காத. என்னடா சொன்ன? டேய் அடிமைகளா, யாரு பேசினாலும் இதான்டா கேதி. போய் வேலையை பாருங்க, போங்க. டேய் சங்கரா, இவன் தலையில ஒரு குடம் தண்ணி ஊத்து, எழுந்து போயிடுவான். இனிமே அந்த பக்கம் போங்க. அந்த செக்குக்கு நேரம் அலங்க. சங்கிலியை ஒழுங்கா இழு. வணக்கங்க. நேரா அளந்துட்டு வந்தவங்க திடீர்னு இந்த நிலத்துல ஏத்தியா இருக்கிறது அது அவ்வளவு ஒண்ணு நல்லது இல்லைங்க. அத கேட்க நீ யாருடா? நாங்களும் இந்த ஊரை சேர்ந்தவங்க தாயா. ஐயா, இந்த நிலத்தோட பத்திரத்தை நாங்க திரும்ப வாங்குறதுக்காக முக்காவாசி பணத்தை நம்பியார் வனத்துக்கு கொடுத்துட்டோம். எங்களை ஏமாத்திராதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த செக்கை நம்பிதான் 2-3 குடும்பங்க பொழைச்சிக்கிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் அளந்து எங்க வயித்துல அடிக்காதீங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறோம்யா. தேவைப்பட்டா உங்க வீட்டுக்குள்ளேயே அளப்பண்டா. அலங்கடா. பொண்ணுங்க நிக்கிறாங்கல்ல, கொஞ்சம் அந்த பக்கமா அளந்துக்க. டேய் அளந்துருவீங்களா? அவ்வளவு திமிரா? இந்த பொறுக்கிய பிடிச்சு கட்டி சவுக்கடி கொடுங்கடா. ஐயோ ஐயா, எங்களை இப்படி அடிக்காதீங்க. பணக்காரங்கிட்ட இருந்து லஞ்சத்தை வாங்கிட்டு தானே உங்க நிலத்தை இவங்க அளந்தாங்க. யாரோட நிலத்தை இவர் அளந்தாரோ அவங்க எல்லாம் இவருக்கு 6 அடி கொடுங்க. ஐயோ வேண்டாம் ஃபக்கீர், அவர் ஊர் காவலர். அப்படின்னா இந்த வீணா போன ஊர் காவலே 4 முட்டை தேங்காய் அரைக்கிற என் நேரத்தை வீணாக்கிட்டான். அந்த தேங்காயெல்லாம் எடுத்து செக்கில் ஆட்டி எண்ணெயா தந்தா உங்களை அடிக்காம சும்மா விட்டுறேன். எவ்வளவு வேணாலும் செக் ஆட்டுறோம், எங்களை அடிக்காம விட்டா போதும். இவங்க எல்லாரையும் பிடிச்சு கட்டிக்கோங்க. வாங்க வாங்க வாங்க. முதலாளி, நீங்க ஏழை பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து சீர்வரிசை கொடுத்து கல்யாணமும் பண்ணி வைக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் என் பொண்ணை கூட்டிக்கிட்டு உங்களை பார்க்கலான்னு தேடி வந்தேன். ரம்ஜான் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் முதலாளி 4 பொண்ணுங்களுக்கு கை நிறைய கொடுத்து அனுப்புவாரு. அதோட பலன் முதலாளிக்கு சொர்க்கத்துல கிடைக்கும். நீங்க உங்க பொண்ணை இங்க விட்டுட்டு போகலாம். நான் இது வரைக்கும் என் பொண்ணை பிரிஞ்சிருந்ததே இல்லை. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. இந்தாங்க அம்மா, இது உன் வீடு மாதிரி. உள்ள போமா. வாப்பா. போமா. அப்போ நான் என்னைக்கு வரணும்? பொண்ணுக்கு வயிறு பேசானதுக்கு அப்புறம். இல்ல பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் கூட்டு அனுப்புறோம், வந்துட்டு போங்க. ஐயா வரங்க. போயிட்டு வா போயிட்டு வா. நீங்க யாரு? உன் அம்மான்னு நினைச்சுக்கம்மா. உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறது உன்னை ஏமாத்துறதுக்காக. ஏமாத்துறதுக்கா? ஆமாம்மா, அந்த சைத்தான் உன்ன மாதிரி நிறைய பொண்ணுகளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. நிக்கா பண்ணி அனுப்புறதுக்காக இல்ல. ராத்திரி ஆனதும் இந்த வீட்டுக்கு அடியில இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு போய் அவ கெடுத்துருவான். கடவுளே! முன்னாடி ஆத்துல குதிச்சு சாக போன என்ன இவனுக்கு ஆளுக பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டானுங்க. அவனுங்க என்ன கெடுக்க பார்த்தப்போ நான் பேயாட்ட கத்தி அவனுங்களை பிடிச்சு கடிச்சு கீற ஆரம்பிச்சுட்டேன். அத பார்த்து பயந்து அவனுங்க இந்த அறைக்கிலேயே பூட்டி என்ன வெளியே விடாம வச்சிருக்கானுங்க. அம்மா, என்னை எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க. போதுண்டா. போதுமா? பள்ளி அறைக்கு போக போறீங்க. இந்த பன்னீரோட வாசனையில மயங்கி அந்த பொண்ணு உங்களை குரங்கு மாதிரி தாவி தாவி காட்டி பிடிக்கணும். இன்னொரு விஷயம் செஞ்சா உங்களுக்கு இன்னும் 10 வயசு கம்மி ஆயிடும். எப்படிடா? உங்க தாடியில கொஞ்சம் கறி அடிக்கணும். அடபோடா மடையா, தாடியில கரிய பூசினா அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுக்கும் போது கறி மூஞ்சில படாது. அத மறந்துட்ட பாத்தீங்களா? விடிய காலையில அந்த பொண்ணை பார்த்தா பேய பார்த்த மாதிரில இருக்கும். அதான் அடிக்கடி சொல்றேனடா, உனக்கு அறிவே கிடையாதுன்னு. இவர் கூட சுத்திக்கிட்டு இருந்தா எனக்கு எங்க இருந்து அறிவு வரும்? இவ்வளவு சீக்கிரம் தூங்கிட்டியா? எழுந்துரு. ஆமாண்டா, நான் தான்டா.
அந்த பொண்ணு இருப்பா நீங்க வந்தியா? அம்மா இல்லாத அந்த அப்பாவி பொண்ணை நான் காப்பாத்திட்டேன்டா. ஒரே மிதி மிதிச்சா நீ செத்துருவ. உன் பொண்டாட்டி நீ அப்படித்தானடா கொன்ன. ஆனா உன்னோட இந்த காலை வெட்டுறதுக்காக ஆண்டவன் ஒருத்தனை கொண்டு வந்தே தீருவேன்டா. என்னடி சொன்ன? அல்லா, ஐய்! அல்லா, அல்லா. அம்மா என்னப்பா? ஒன்றும் இல்லை சின்னம்மா, நான் அம்மாவை கனவுல பார்த்தேன். இந்த அண்ணனுக்கு எப்பவும் அம்மாவை பத்தி தான் நினைப்பு. உனக்கு தெரியாது ஷைனபா, ஒரு கைப்பிடி அரிசி போட்டு கஞ்சி வச்சாலும் அதில் வெறும் கஞ்சை மட்டும் எங்கள் அம்மா குடிச்சிட்டு சோறை எனக்கு போட்டு அவங்க என்னை வளர்த்தாங்க. அத நினைச்சு நீ வருத்தப்படாதப்பா. ஆத்துல இறந்து போன உங்க அம்மாவோட உசுறு இன்னும் உன் கூட தான்ப்பா இருக்கு. நீ படுத்து தூங்குப்பா. இப்படிக்கு உங்கள் மீரான். இப்போது அவனுக்கு அவன் பொண்ணு ஞாபகத்துக்கு வந்தது. முதலாளிக்கு ஒரு பொண்ணு தானே இருக்கா? நேரம் வரும்போது அத பத்தி நினைக்காம இருக்க முடியுமா? சுபேதா, இங்க வாமா. என்ன தாத்தா? சுபேதா, உங்க அப்பா உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. நல்ல ஆடம்பரமா அலங்கரிச்சு உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. நான் இந்த வீட்ல இருந்து எங்கேயும் போக மாட்டேன். சுபேதா, என் ஒரே பொண்ணோட பொண்ணுமா நீ. அவ இறந்து போயிட்டா. அதனால தாமா உன்னை கொண்டாந்து இங்க நான் வளர்த்து. இப்ப நீ பெரியவளாயிட்ட. உன்னோட அப்பா உன்னை அனுப்பி வையின்னு சொல்லும் போது நான் முடியாதுன்னு சொல்ல முடியுமாம்மா? நான் போனா அப்புறம் உங்களை யார் பாப்பா? என்ன பத்தி நீ கவலைப்படாதம்மா. நான் சாகிறதுக்கு முன்னாடி உன்னோட கல்யாணத்தை கண்ணால பார்க்கணும். இவ்வளவு கோடி கணக்குல சொத்து இருக்க உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தானே இருக்கா? அப்புறம் எதுக்கு முதலாளி சீரை பத்தியும் நகையை பத்தியும் பேசுறீங்க? அதில்ல, உமர் கானுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியிருந்தா. எங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? அப்படின்னா ரம்ஜான் முடிஞ்ச உடனே நிக்கா. அப்ப சரி, நான் இன்னைக்கே ஆத்தங்கரைக்கு போறேன். அது எப்படி கிளம்புவீங்க? நம்ம அடிமை கூட்டத்தை பார்த்துட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு போகலாம். வாங்க. ஐயோ அல்ல, நான் வரலங்க. நம்ம ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்த பசங்க யாராவது ஒருத்தன் நம்மள அடையாளம் பார்த்து குத்திட்டானா நான் போய் சேர்ந்துருவேன். அப்படின்னா நீ அந்த பக்கம் போய் ஏதாவது வாங்கி சாப்பிடு. அன்னைக்கு ஒரு பிடி பணத்தை கொடுத்து பசங்களை வாங்கினேன். இன்னைக்கு அந்த பசங்களை வச்சு மூட்டை கணக்கா சம்பாதிக்க. எங்க குகையில நாங்க உருக்கி எடுத்த அடிமைங்க கிடைக்கிறதுக்காக எத்தனையோ முதலாளிங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. கோடி பவுன் நகை கொடுத்தாலும் நான் ஒருத்தனை கூட விலைக்கு கொடுக்க மாட்டேன். விலைக்கு கொடுக்கறத விட இவனுங்களை புழிஞ்சு சாறு எடுக்கிற மாதிரி வேலை கொடுக்க. டே அடிமைகளா, இங்க வாங்கடா. என்னோட மகன் உமர்கானுக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்ணியிருக்கோம். மீரா முதலாளியோட மக தான் பொண்ணு. இன்னையிலிருந்து இவர் என் சம்பந்தி ஆயிட்டாரு. அதனால நீங்க எல்லாரும் இவருக்கு எண்ணெய் தேய்ச்சு மாலிஷ் பண்ணி விடணும். கல்யாணத்து அன்னைக்கு உங்க எல்லாருக்கும் வயிறு நிறைய கோழி பிரியாணி போடுறேன். டேய் ஐயா, இவனுக்கு பைத்தியமாடா? ஆமாண்டா, நான் பைத்தியம் தான். 2 நாளா ஒரு பிடி சோறு கூட கொடுக்காம இந்த தீக்க நல்ல வேலையை வாங்கிக்கிட்டு இப்ப மகன் கல்யாணத்துக்கு பிரியாணி போடுறியா? தேவையில்லடா, விடுடா. வேணும்டா. இந்த அடிமைங்களுக்கெல்லாம் பிரியாணி கொடுக்க வேண்டியது எப்ப தெரியுமா? கடவுளுக்கே அடுக்காத செயல் செய்யற உன்ன மாதிரி ஆட்கள் சாகுற அன்னைக்குடா. டேய் பொறுக்கி, என்னடா சொன்ன? உனக்கு புரியலையா? இந்த இருட்டறையில உருகி சாகிற மனுஷங்க எல்லாம் வெளியே வர்றதுக்கு ரொம்ப நாள் இல்லடா. இந்த ஜென்மத்துல உனக்கு வெளிச்சத்தை காமிக்க மாட்டேன்டா. இந்த உலகத்துல கடவுள் ஒருத்தர் இருந்தா இந்த பூமியை 2 பிறந்தாவது நாங்க வெளிச்சத்தை பார்ப்போம்டா. ராமையா, இவன் என்ன அவமானப்படுத்திட்டான். இவனுக்கு 10 நாளைக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது. வாங்க வாங்க சொல்றேன், வாங்க. நீங்க இப்படி கோவப்படக்கூடாது. இங்க அடிமைங்க இருக்கிற விஷயம் வெளியில தெரியக்கூடாது. தெரிஞ்சாதான் என்ன? இந்த அடிமைகள்ல நான் பணம் கொடுத்து வாங்கியிருக்கேன். அது அந்த காலம்.
இப்போ நீங்க அடிமைகளை வாங்கி வியாபாரம் பண்றது குற்றம்னு அரசாங்கமே சொல்லுது. கடவுளே, இது எனக்கு தெரியாம போச்சே. அதனால இந்த பாளையத்துல இருக்கிறவங்கள அடிமைகள்னு சொல்லக்கூடாது. வேற என்னன்னு சொல்லணும்? For more updates, like, comment, subscribe to our channel.